ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன் டே ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ஓட கண்டினியூஷன். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட்டில் இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பிளாக்பூல் தீம் பார்க் பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சரஸ் ரைட்ஸ் தான். ஸோ எல்லா ரைடுக்குமே ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி இருக்குது பின்னாடி, அதெல்லாமே பார்க்கலாமா? ரைட் பார்த்திங்க அப்படின்னா ஏரோப்ளேன் ரைட். நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகும் போது அரௌண்ட் ஒரு 10:30க்கெல்லாம் நாங்கள் வந்து தீம் பார்க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். டிக்கெட் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் டிக்கெட் மட்டும் கையில் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஃபஸ்ட் ரைட் பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் ரைட். இந்த ரைடுக்கு வரும்போது ஒரு 1/2 hour வந்து ஸ்டாண்ட் பண்ணி தான் வந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸும் அலௌடு இங்கே இந்த ரைடுக்குமே. ரொம்ப பெருசாக இல்லை, லைட்டாக தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் மட்டும் ஃபேமிலியாக போயிட்டோம். ஸோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோவில் 2 பேர் தான் உட்காந்துருந்தாலும் நானும் பாப்பா உட்காந்துட்டோம். ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த ஏரோப்ளேன் ரைடு தான் ஃபர்ஸ்ட் ரைடு ஃபேமிலியாக போனது. ஸோ சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகல, ஓரளவுக்கு மீடியமாக குழந்தைங்க இருக்கிறனால எந்த ஸ்பீடில் இருக்குமோ அந்த ஸ்பீடில் தான் இருந்தது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்து தீம் பார்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தீம் பார்க்கு. உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் இருக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் அந்தளவுக்கு ரொம்ப பெருசு. நம்ம வந்து ரஷ்ஷாக இருக்கும் போது ஒவ்வொரு ரைடுக்குமே பார்த்திங்கன்னா 1 hour வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவ்வளோ அந்த ஈஸ்டர் ஹாலிடேஸ் நாங்கள் போகிறனால அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். ஏன்னா ரோலர் கோஸ்டர்லாம் கிட்ஸ் போக முடியாதனால நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ஸ் வச்சுருக்கவங்க லேடிஸ் எல்லாம் இந்த பக்கம் தனியாக வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரோசல் போகலான்னு சொல்லி பார்த்தா இதுக்குமே வந்து கிட்ஸ் அலோடு கிடையாது. ஏன்னா ஹைட் வச்சுருப்பாங்க, எவ்வளோ ஹைட்டு பிலோ இருக்கணும், எவ்வளோ ஹைட் எபோவ் இருந்தால் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேரோல்ஸுமே கிட்ஸ் அலோடு கிடையாது. அதனால் பாப்பாலாம் நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நானும் என் ஃப்ரெண்டோட பாப்பாவும் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கேரோசல் போனோம். சூப்பராக இருந்தது. நிஜமாவே ஒரிஜினலாக நம்ம குதிரையில் போகிற மாதிரியே இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே ஒரு ஃபேரி ஒண்டர்லேண்ட் இருக்குது, அலைஸ் ஒண்டர்லேண்ட்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு மேஜிக்கல். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes நாங்கள் ஸ்டே பண்ணியிருப்போம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. நான் போகிற வரைக்கும் எதுக்கு பெரியவங்களாம் வராங்க, கிட்ஸ் தானே போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது 1 minute மேக்ஸிமம் ஒரு 1 to 2 minutes தான் உள்ளே போயிட்டு வந்திருப்போம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளே அப்படியே மேஜிக்கல் வேர்ல்டு. நான் அந்த மாதிரி போனதில்லை, ஃபஸ்ட் டைம் போகிறேன். குழந்தைங்களுக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது எனக்கு போனதுலேயே ரொம்ப பிடிச்சது, அப்படி ரொம்ப எக்ஸைட்டட் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒண்டர்லேண்ட் தான். ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எப்படி இருக்கும் உள்ளே எப்படி இருக்கும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி ஏதோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. 2 கண்ணு பத்தாதடா அப்படின்னு இந்த டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ சூப்பராக உள்ளே வந்து அப்படி சுற்றி நம்ம வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ராக் சுற்றி போய் பார்த்துட்டே வரலாம். So nice. I didn't expect this. Hey, that's all. Wow. Yeah. So beautiful. Yeah, my husband called now. I think they came. No, just now called.
3 ரைட்ஸ் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 2 o'clock ஆட்டம் ஆயிடுச்சு. தென் குழந்தைங்களாம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பக்கம் உட்காந்து ஃபீட் பண்ணிட்டோம். ஃபுட்டு கொண்டு வந்ததுனால எங்களுக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போய் பிளேஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா 28 பீப்புள்ஸ் ஒரே பிளேஸில் உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பான விஷயந்தான். அப்புறம் இந்த பக்கம் வந்தால் இங்கேயும் வந்து கொஞ்சம் எல்லாமே ஃபுல்லாக இருந்தது, உட்காரத்துக்கு இடம் இல்லை. அப்படிங்கும்போது அப்படியே அந்த பக்கம் இங்கே பக்கம் போகணும். கடைசியாக ஒரு பர்கர் கிங் இருந்தது, அங்கே ஒரு அப்ஸ்டேரில் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதனால் அங்கே போய் என்கேஜ் ஆகிட்டோம். அரௌண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes வெயிட் பண்ணியிருப்போம். ஒரு வெஜ் பர்கர், ஒரு சிக்கன் பர்கர், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜூஸ், பெப்சி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு மேங்கோ ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சீஸ் பால்ஸ், சீஸ் நக்கட்ஸ் அதெல்லாமே ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு இது சாப்பிட்டு முடிக்கவே அரௌண்ட் ஒரு 3 to 4 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இது சாப்பிட்டு முடிக்கவே. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃப்ளைட் ஒன்று ரெவல்யூஷன் ரைட் போனோம். ஸோ அது 2 ரைட் தான் போக முடிஞ்சது. ஏன்னா ஒரு half an hour ஸ்டே நின்றுட்டு போகிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன் ரைட் கப்பலாக வந்துட்டோம். ஏன்னா குழந்தைங்களாம் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க கூட வந்தவங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு வந்துட்டோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் க்யூ இருந்தது. இங்கே வந்து கார்டு வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ரைடுக்குமே போய்க்கலாம். எல்லாமே வந்து ஜஸ்ட் டேப் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிக்கெட் ஆக்சஸ் இருக்கும். எல்லா இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகும். இந்த ரைடு முடிச்சுட்டு நீங்கள் கீழே வரும்போது உங்கள் பிக்சர் வந்து உங்களுக்கு வந்து அதை டிஸ்பிளே ஆகிருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லாஸ்ட் ரைடு போனது இதுதான் எங்களோட 5th ரைடு. நான் சொல்லவா போயிருந்தேன். எங்கள் கூட வந்த எல்லா லேடிஸுமே நாங்கள் போயிருந்தோம். ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். நான் வந்து சரி ரொம்ப பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டேன். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே போய் உட்காரும் போதே எனக்கு வந்து கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த ஃப்ளைட் விங்ஸ் பார்த்திங்கன்னா 360 degree ரொட்டேட் ஆகும். நாம் வந்து இப்படி மேலே கீழே புஷ் பண்ணணும். நான் வந்து புஷ் பண்ணவே இல்லை. அப்படியே பயந்துட்டு அப்படி அதை பிடிச்சிட்டே இருந்தேன். அதுவுமே வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நின்றுட்டு இருந்தது. மேலே போகும்போது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி நம்மளுக்கு ரைடு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். மேலே போயிட்டு கீழே வரும்போது அப்படியே அந்த ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அச்சோ அடிக்கிற மாதிரி இருந்தது, பயமாகவே இருந்தது மேலே போயிட்டு கீழே ஒவ்வொரு டைமும் வரும்போது. பட் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் என்னோட லாஸ்ட் ரைடு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டோம், கேதர் ஆகிட்டோம். ஸோ இது மட்டும் லாஸ்ட் ரைடாக போய்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே தான் நடந்தது ட்விஸ்ட்டு. ½ an hour வெயிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் தான் போகணும். அப்போ வந்து என்ன பண்ணிட்டா, முடிஞ்சுது, க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி வேறு ஏதோ இஷ்யூ போல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் வந்து 6 o'clock இருக்கும். பாவிங்களா இவ்வளோ நேரம் நின்னது வேஸ்ட்டாக போயிடுச்சேன்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த இதில் போகிறதுக்கு முன்னாடி சொன்னனால அப்படியே திரும்பி வந்துட்டோம். ரொம்ப சரி, பாப்பாவுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அந்த ட்ரெயின் போகிறது இருந்தது. சரி அவளை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒரு டைம், நான் ஒரு டைம் மட்டும் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னும் நிறையா போகலாம். குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக கூட்டிகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற மாதிரி நிறைய கவர் பண்ணி கூட போகலாம். நாங்கள் வந்து பெரியவங்களும் போகணும், குழந்தைங்களுக்கும் போகணுங்க அப்படிங்கிறனால ரொம்ப மினிமமாக தான் வந்து எங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் எங்களோட அட்வென்ச்சரஸ் தீம் பார்க்கோட எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் யூகேல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் போயிட்டு ஈவினிங் வந்தெல்லாம் 1 day ட்ரிப் தான் இது.